ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் மூன்றாவது போட்டி வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணியில் இந்த போட்டியில் மோதின. முதல்ல டாஸை ஜெயிச்சு பேட்டிங் ஆன தென்னாப்பிரிக்க அணி 315 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது. அதிகபட்சமாக ரயான் ரிக்கில்டன் 103 ரன்களும், டெம்பா பவுமா 58 ரன்களும், ரசி பெர்னாண்டசன் 52 ரன்களும், எய்டன் மார்க்ரம் 52 ரன்களும் எடுத்தனர். ஆப்கானிஸ்தான் டீமுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது நபி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 316 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற கடின இலக்கோடு களமிறங்கின ஆப்கானிஸ்தான் அணி 208 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ரஹ்மத் ஷா 90 ரன்கள் எடுத்தார். அவரை தவிர்த்து பார்க்கும் பொழுது யாருமே சிறப்பாக ஆடலைங்க. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இப்ராஹிம் சத்ரான், ரஹ்மனுல்லா குர்பாஸ், சேதிக்குல்லா அத்தல் யாருமே தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்யாதது தான் இந்த படுதோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்களுடைய பவுலிங் ஸ்டார்ட்லேருந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆரம்பம் முதலே அவங்களுடைய பவுலிங் பக்காவான ஒரு பிளானோட வந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்க அணி ஆப்கானிஸ்தானிடம் படுதோல்வியை சந்தித்திருந்தது. ஒரு நாள் போட்டியில் 2-1 அப்படின்னு தோற்றுருந்தாங்க. அதற்கு ஏற்றார் போல இந்த முறை தக்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை. தென்னாப்பிரிக்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கைசோ ரபாடா 3 விக்கெட்டுகளையும், லுங்கிங்கேடி 2 விக்கெட்டுகளையும், வியான் முல்டர் 2 விக்கெட்டுகளையும் எடுத்தனர். உண்மையிலேயே இந்த வெற்றி அவர்களுக்கு புது நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன்னா தென்னாப்பிரிக்க அணி வழக்கமாக உங்களுக்கு தெரியும், ஒன்று அரையிறுதியில் தோப்பாங்க அல்லது இறுதிப் போட்டியில் தோக்குறது தான் அவங்களுடைய வாடிக்கையாகவே இருக்குது. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்மளும் ஆவலாக இருக்கோம். முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த போட்டியில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.